ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த இயர் பிகினிங்லேயே நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து கமிட் பண்ணியிருந்தோம். என்னன்னா வந்து நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மணி மேக்கிங் நம்ம பண்ற வேலையினால நம்ம ஒரு பார்ட் டைமாவோ, இல்ல ஒரு ஃபுல் டைம் இன்கமாவோ நம்ம வந்து ஏர்ன் பண்ற மாரி நம்மளோட ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே போகலாம் அப்படிங்கிற மாரி இந்த இயர்ல நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது என்னோட ஐடியா. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து அ வெறும் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்னிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸெல் பேசிக் ப்ளஸ் வந்து ஃபார்முலாஸ், பிவோட் டேபிள், பவர் பிஐ. ஸோ இந்த மாரியே நம்ம வந்து நெறையா பண்ணிட்டோம். நம்ம ஏன் ஒரு ப்ராடக்ட்டா கிரியேட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் அத லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு பார்ட் டைம் இன்கமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணி வைஸ்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ திஸ் வாட் மை ஐடியா. இதனுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா வந்து நம்ம ஏன் வந்து ஒரு மினி இஆர்பி, ஓகே, என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் நம்ம ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இதே ஒரு நெறையா ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஸ்மால் ஓவர்வியூ. ஓகே, நான் ரொம்பலாம் இன்டெப்த்தா போல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு காலிப்ரேஷன் ரிமைண்டர் சொல்லும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த காலிப்ரேஷன்ட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்றது, தென் பிளான்ட் ஆர்டரு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின்ஸ், அதாவது அங்க அந்த கம்பெனில இருக்கிற மெஷின்ஸ் எப்படி நம்ம வந்து ஆட் பண்றது, கஸ்டமர வந்து எப்படி நம்ம வந்து ஆட் பண்றது, தென் வந்து வெண்டார் எப்படி ஆட் பண்றது, தென் புரொடக்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றது, தென் புரொடக்ஷன் எப்படி வந்து ஃபினிஷ் குட்ஸா மூவ் பண்றது, தென் ஃபைனலா எப்படி இன்வாய்ஸ் பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அதாவது மல்டி யூசர் நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பியூரா வந்து எக்ஸெல்ல, அதாவது ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து பெரிய கம்பெனிஸ் தே ஆர் யூசிங் எஸ்ஏபி, ஆரக்கிள், இன்ஃபாரெலன். ஸோ இந்த மாரி நெறைய ERP யூஸ் பண்றாங்க. பட் ரீசென்ட்டா நெறைய ERPஸ் வந்து வெரி குட் ERPஸ் மார்க்கெட்ல இருக்கு. பட் இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி. ஸோ இத லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ERP ஃப்ளோவும் லேர்ன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலா உங்களுடைய அ ஒரு ஆர்டர உள்ள வந்து பெனட்ரேட் பண்றது, மார்க்கெட்குள்ள பெனட்ரேட் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் என்னோட ஐடியா. மேபி ஐ அம் ராங். பட் ஹோப்ஃபுல்லி இது கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண போறது. ஸோ இதனுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து அம் ERP எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கோடிங் இதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ERP வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். தென் அத வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம். பட் இதனுடைய டியூரேஷன் ஐ டோன்ட் நோ. ஓகே. ஐ டோன்ட் நோ. ரியலி ஐ டோன்ட் நோ எப்படி இந்த டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் திஸ் இஸ் ரியலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அ இந்த இத வந்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத, ஐ மீன் அத வந்து எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பியூரா வந்து எனக்கு வந்து நியூ லேர்னிங் தான் இது. தட்ஸ் ஃபைன். பட் ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யூ ஜஸ்ட் ஃபாலோ அலாங் வித் மீ. ரொம்ப காம்ப்ளிகேஷனா எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ அம் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர். என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கோடிங் எழுத முடியும், ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களாலயும் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா வந்து பிசினஸ் ஃப்ளோ. இந்த ERP வந்து எப்படி வந்து ஃபங்ஷன் ஆகும்? அ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ் கஸ்டமர்லேருந்து, சேல்ஸ் ஆர்டர்லேருந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம். இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாபேஸ் செட்டப். ஏன்னா வந்து இங்க நம்ம யூஸ் பண்ண போறது எக்ஸெல்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஆவும். தென் அக்சஸ் டேட்டாபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் ஆவும். இன் பிட்வீன்ல நம்முடைய VBA வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 2யும் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போறது. இத வச்சு நம்ம வந்து பணம் பண்ண போறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கோர் மாஸ்டர்ஸ். ஓகே. கோர் மாஸ்டர்ஸ் நமக்கு வேணும். எதுக்காக கோர் மாஸ்டர்ஸ் வேணும் அப்டின்னீங்கன்னா, ஒரு ஜென்ரலான ஒரு ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்ரலா வந்து ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்டின்னீங்கன்னா, ஸோ இப்படித்தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகும். எப்படி அப்டின்னீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிளையண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வந்து யாருக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறோமோ, அவங்க தான் வந்து கிளையண்ட். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அவர் கஸ்டமர். ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஸ்டமர். ஓகே. இது வந்து நம்முடைய கஸ்டமர். தென் அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய GST இது, அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டிஃபரெண்ட் பிளான்ட் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்து ஒரே ஒரு பிளான்ட்ட தான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் பிளான்ட் இருக்கலாம். இது அடுத்த இது. ஒரு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் அப்டின்னீங்கன்னா, அங்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் வேணும்.
ஓகே. கஸ்டமர் ஏன் எங்களால போட முடியல அப்படின்னு இங்க நெறைய இடமா இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து இங்க இருக்கிறாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கஸ்டமர் வேணும். ஓகே. தென் கஸ்டமர் இருந்தா மட்டும் போதாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டார் வேணும். ஓகே. அந்த மெட்டீரியல சப்ளை பண்றதுக்கு வெண்டார் வேணும். தென் அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வார்ட் எடுப்போம். ஏன்னா அந்த பொருள் வெண்டார்ட்டருந்து வந்த பொருள நம்மளுடைய கம்பெனிக்குள்ள, அதாவது நம்ம கஸ்டமர் கம்பெனிக்குள்ள இன்வார்ட் எடுக்கணும். தென் அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வென்டரியா கீப் அப் பண்ணுவோம். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வென்டரியா கீப் அப் பண்ணுவோம். தென் கஸ்டமர்ட்டருந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஆர்டர் வரும். அந்த சேல்ஸ் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட்டா நம்ம வந்து புரொடக்ஷன் பண்ணுவோம். புரொடக்ஷன் பண்ணி, தென் அத வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணுவோம். தென் பில்லிங் பண்ணுவோம். பில்லிங் பண்ண உடனே கஸ்டமர்ட்டருந்து நம்முடைய கிளையன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வரும். இதுதான் வந்து ஜென்ரலா ஒரு கம்பெனில, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில நடக்கிற விஷயங்கள். ஸோ இத மட்டும் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ. ஓகேவா? சூப்பர். இப்போ கோ பேக் டூ அவர் இது. ஓகே. ஸோ அதனால இப்போ நம்ம பேசின மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்முடைய கோர் மாஸ்டர்ஸ். ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். மாஸ்டர்ஸ் என்னென்னலாம் கிரியேட் பண்ணணும்? இப்போ நம்ம வந்து அத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் பேசினோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கம்பெனி இல்லையா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதாவது நம்மளுடைய கஸ்டமருடைய ஃபேக்டரி. ஓகே. கஸ்டமருடைய ஃபேக்டரி இருக்கு. ஸோ இந்த கஸ்டமருடைய ஃபேக்டரியில ஜென்ரலா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நமக்கு என்ன தேவை? ஒரு ஃபேக்டரி இருந்தா மட்டும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணிற முடியாது. அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்டின்னீங்கன்னா, மேன் பவர் வேணும். ஓகே. மேன் பவர். தென் மெஷின் வேணும். தென் மெட்டீரியல் வேணும். தென் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் அப்படிங்கிறது இத வந்து ஒரு பொருள வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, தென் ஸ்டெப் 3 இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கம்பெனி மாஸ்டர் வேணும் இல்லையா? கம்பெனி மாஸ்டர் கிரியேட் பண்ணணும். தென் யூசர் மாஸ்டர். தென் மெஷின் மாஸ்டர், மெட்டீரியல் மாஸ்டர் இந்த மாரி வந்து நம்ம வந்து மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். தென் அடுத்து நமக்கு வந்து ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வேணும். கரெக்ட்டா? நம்முடைய கஸ்டமருக்கு கஸ்டமர் வேணும். ஸோ அந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து கஸ்டமர் மாஸ்டர் வேணும். ஸோ இது இருந்தா தான் வந்து அவங்களால வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஆர்டர் வந்து போட முடியும். கரெக்ட்டா? சேல்ஸ் சேல்ஸ் ஆர்டர். ஓகே. சேல்ஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேல்ஸ் ஆர்டர் அனுப்புவாங்க. ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும்? வெண்டார் வேணும். ஸோ வெண்டார் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டார் மாஸ்டர் கிரியேட் பண்ணணும். மாஸ்டர். ஓகே. டோன்ட் ஃபர்கெட் அபௌட் தி ஸ்பெல்லிங். ஓகே. வெண்டார் மாஸ்டர் வேணும். வெண்டார் மாஸ்டருக்கு வந்தோனே, வெண்டார் மாஸ்டருக்கு நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. ஓகே. பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. தென் இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வார்ட் எடுப்பாங்க. தென் இருக்கிற பொருள வச்சு, நம்முடைய மெஷின்ஸையும் வச்சு, நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் பண்ணுவாங்க. தென் புரொடக்ஷன் பண்ண உடனே டெலிவரி கிரியேட் பண்ணுவாங்க. தென் இன்வாய்ஸ். தென் டிரான்ஸ்போர்ட். ஓகே. டிரான்ஸ்போர்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொருள வந்து இங்கேருந்து நம்ம கஸ்டமருக்கு யாருக்கு அனுப்புவாங்க? நம்முடைய நம்முடைய வருது. நம்முடைய கஸ்டமர் இல்ல. இது நம்ம கஸ்டமருடைய கஸ்டமருக்கு அனுப்புவாங்க. தென் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட். ஸோ திஸ் இஸ் த ஜெனரல் ஃப்ளோ. ஓகே. எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இதுதான் வந்து ஃப்ளோ. ஓகே. இந்த ஃப்ளோவுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இஆர்பிய வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுல நம்ம வந்து இஆர்பி கிரியேட் பண்றது சரி, இதெல்லாமே பண்ணியாச்சு. சரி நான் என்னப்பா லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த இஆர்பி கிரியேஷன்ஸ்ல நம்ம வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னம்னா, இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸெல். ஓகே. எக்ஸெல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட். எக்ஸெல். தென் நம்மளுடைய அக்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்சஸ் டேட்டாபேஸ். இதுதான் நம்மளுடைய பேக் எண்ட். ஓகே. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே உங்களுடைய ஃபர்தரா இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு நீங்க வந்து எந்த விதமான இஆர்பியும் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸெல் அக்சஸ் டேட்டாபேஸ் இஸ் த பேக் எண்ட். தென் இத 2யும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போறது தான் விபிஏ.
தென் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் எல்லாமே வந்து ஓகே. ஃபைனலா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து மேனேஜ்மென்ட்க்கு என்ன வேணும்? ரிப்போர்ட்ஸ் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ. ஓகே. பவர் பிஐ. ஸோ ஹியர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இஆர்பி, எக்ஸெல், விபிஏ, அக்சஸ், தென் பவர் பிஐ. ஸோ திஸ் இஸ் மை ஐடியா. ஸோ ஒரே ப்ராஜெக்ட்ல இது எல்லாமே நீ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோடிங் நாலேட்ஜ் வேணும், எக்ஸெல் தெரியணும், அக்சஸ் டேட்டாபேஸ் தெரியணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கான்செப்ட் என்னன்னா, லேர்ன் பை டூயிங். நம்ம வந்து ஒரு விஷயங்கள பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன நடக்கு, அது என்ன நடக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பை டூயிங்லயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஐடியா. இஃப் யூ ஹேவ் எனி டிஃபரண்ட் ஒப்பீனியன், தென் ப்ளீஸ் லெட் மீ நோ. நம்ம வந்து நம்ம அப்கமிங் வீடியோலேருந்து ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ த ஓவர்வியூ. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இது மணி மேக்கிங் பண்ண போகிறோம்னு சொல்லி பேசிட்டோம். பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் ஓவர்வியூ, ரைட்? சும்மா நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ப்ளீஸ் ஸ்டே அலாங் வித் மீ. என்னென்ன பண்ணுறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஒரு இஆர்பி உங்கள் கையில் இருக்கும். இந்த பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேபி இதையுமே நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு இஆர்பியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அலாங் வித் மீ. லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் மேக் மனி டுகெதர். ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.